ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு கோஷங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் முன்வைக்கப்படுவதும் அதை மையப்படுத்தி அதை நகர்த்த முனைவதும் நடந்து வருகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இதுக்கு இப்பொழுது 18 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த 18 பேர் குழுவில் அனைவரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதில் தமிழ் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரையும் காணவில்லை. இப்பொழுது கோத்த காலத்தில் ஒன்றை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் இராணுவம் சார்ந்தவர்கள் அவ்வாறுவர்கள் போடுவர்கள் எல்லா இடத்திலும் அவர் நியமிப்பார். இப்பொழுது இவர்களும் அதை தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய கனி வளங்கள் சார்ந்த சில ஆய்வுகளை சீன தரப்பு இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. அவ்வாறான முனைப்புகளுக்கு துணையாக தோழர் சந்திரசேகரனுடைய ஈடுபாடையும் நாங்கள் பல இடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. வள்ளியூர கோயிலை அண்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நிறைய மணல் மேடாக அந்த மண்கள் இருக்கிறது. அந்த மண்களில் நிறைய சீன தூதுவர் அதை எடுத்து சென்றதாகத்தான் அந்த பகுதியிலிருந்து உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய சில தகவல் இருக்கிறது. அவருடன் சென்றவராக தமிழர் பகுதியை இப்பொழுது தன்னுடைய கட்டுக்கள் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிரசனமும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் வைத்த இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கோஷம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். ஏன்னு சொன்னால், அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் ஆட்சி மாற்றங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு கருத்தினை, பின்னூட்டங்களை பலர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தவறுகள் இடம்பெறுகின்ற போது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் யாரின் தவறானாலும் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் அடிப்படையில் ஆய்வாளர்களும் தங்களுடைய அனுபவத்தையே பகிர்ந்து கொள்கிறார்கள். யார் மீதும் வன்மமோ அல்லது யார் மீதும் வெறுப்போ அல்ல, அரசியல் ரீதியாக கருத்தியலை உருவாக்குவதும் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைப்பதுமே தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேரு குணரட்னம் அவர்களே, இந்த விமர்சனங்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். விமர்சன ரீதியாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா, தூய்மையான இலங்கை என்கின்ற ஒரு திட்டத்தை அனுர அரசு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. பல மட்டங்களில் அதற்கு வரவேற்புகள் இருக்கின்றன. எல்லாம் மிகவும் திறமாக இடம்பெறப் போகின்றது. பல்வேறுபட்ட போக்குவரத்து ஒழுங்குகள், பலதரப்பட்ட சுகாதார மற்றும் சமூக சூழலியல் என்று பல மாற்றங்களை நோக்கி தூய்மையான இலங்கை திட்டம் பயணிப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மாற்றம் இலங்கை தீவில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? நிச்சயம் தேவைப்படுது. அதை மையப்படுத்திய மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் இருப்போம் என்பதுதான் இப்பொழுது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடியவருடைய அடிநாதமாக இருந்தது. அதனூடாகத்தான் அவர்கள் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சியிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மாற்றத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். அவ்வாறான ஒரு முயற்சியை இப்பொழுது முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து 100 நாட்களை கடந்திருக்கிறது. ஜனாதிபதி பதவியேற்று இப்பொழுது பாராளுமன்றம் பதவியேற்று 1 மாதங்களை கடந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் தேர்தல்கள் முடிந்துவிட்ட ஒரு சூழலில் அவர்கள் அடுத்த மக்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை, மாற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகளை வேண்டி நிற்கிறார்கள், அதை நாடி நிற்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை இப்பொழுது செய்தாக வேண்டும். அந்த மாற்றத்தை மக்கள் உணர்கின்ற வகையில் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் அனுரகுமார திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அதாவது இலங்கையினுடைய பல்வேறு படிமானங்களிலும் மாற்றங்களுக்கான முன்னெடுப்பாக அந்த கோஷம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு கோஷமாக இருந்தாலும் இந்த கோஷத்தை கடந்து இதனுடைய உள்ளடக்கம் எவ்வாறு இருக்கிறது, இதனுடைய முன்னெடுப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ளாந்த ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எந்த ஒரு மாற்றத்துக்கான முன்னெடுப்பும் வரவேற்கப்படக்கூடியது, அதை யாரும் மறுத்து விடவில்லை. என்றால் ஆனால் இந்த முன்னெடுப்புகளில் எவ்வளவு சிறப்பாக, இப்பொழுது நீங்க சொன்னது போலதான், இது விமர்சனங்கள் என்பதை கடந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஒரு முன்னேற்ற ஒரு செயற்பாட்டை இன்னும் செழுமைப்படுத்துவதற்கான ஒத்தாசையாக இருக்கும் என்பதும், அவ்வாறான கருத்துக்களை அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் இதில் இருப்பவர்களுக்கு ஒரு முதன்மையான விடயமாக இருக்கு.
அவை அந்த வகையில் தான் இதில் என்னென்ன சவால்கள் இருக்கிறது என்பதை ஆழமாக பார்த்த பொழுது பல விடயங்கள் கொண்டது. இப்பொழுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த புதிய ஆட்சிக்கு வருபவர்கள் இவ்வாறான முன்னெடுப்புகளை உலக அரங்கில் பல நாடுகளில் பல்வேறு வடிவங்களில் செய்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி 2014 அவர்கள் ஆட்சிக்கு முதன்முறையாக வந்த பொழுதும் அவர்கள் இவ்வாறு ஒன்றைத்தான் அறிவித்தார்கள், கிளீன் இந்தியா. அது பின்னர் 5 ஆண்டுகளின் பின்னர் மகாத்மா காந்தியினுடைய 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அது மீண்டும் அவர்கள் 2ஆம் முறையாக பதவியேற்ற பொழுது புதுப்பிக்கப்பட்டது. அதில் மையக்கருவாக 2 விடயங்கள் முதன்மை பெற்றிருந்தது. அதாவது இந்தியாவுடைய தூய்மையை பேணுவதும் ஹைஜீன் சிறப்பான வகையில் பேணுவது. இப்பொழுது அது ஒரு பேசு பொருளே இந்தியாவில் இல்லை. ஏனால் இவ்வாறான விடயங்கள் நாளும் வாரமும் மாதங்களும் வருடங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டியவை. ஒரு நாட்டினுடைய முதன்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மக்களுடைய சுகாதார மேம்பாடும் கருதி இவை கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டியவை. அவை இந்த 2 மையங்களில் தான் அது இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு பேசு பொருளாகவே பெரிதாக இல்லை. இதே போன்றுதான் அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்ற பொழுது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற ஒரு கோஷத்தை வைத்தார். பின்னர் அதே இதில் தான் தோல்வியும் அடைந்தார். பின்னர் இப்பொழுது மீண்டும் தெரிவானதன் பின்னர் அதுவும் மீண்டும் ஒரு முறை அதை பேசிக் கொள்கிறார். இவ்வாறான இவை கோஷங்கள். இந்த கோஷங்களை கடந்து இதில் பேசப்படுகின்ற கருப்பொருளுக்கான முன்னெடுப்பு எவ்வாறு என்று பார்த்து கொண்டால், இலங்கையில் இது வெறுமையாக கிளீன் ஹைஜீன் என்பது இந்தியா போன்று இல்லாமல் அதை கடந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதில் 4 அலகுகளை கொண்ட ஒரு விடயமாக அது பேசப்படுகிறது. ஒன்று, சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதனுடைய மேம்பாடும் குறித்த ஒரு அலகு. 2வது அலகாக சமூக மேம்பாடு, அதாவது சமூகத்தினுடைய மேம்பாடாக இருக்கக்கூடிய கல்வி சுகாதாரங்களை முதன்மைப்படுத்தியதான ஒரு மாற்றங்களை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு. 3வதாக பொருளாதார மேம்பாடு. ஏன்னா இலங்கை மிக மோசமான பொருளாதார சவாலுக்குள் இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அதை நிலைநிறுத்துவதற்கான மாற்றங்களை நோக்கிய ஒரு மேம்பாட்டு முயற்சி. 4வதாக அரசு செயற்பாட்டு திறன் மேம்பாடாக, அதாவது அரசனுடைய செயற்பாட்டில் இருக்கக்கூடிய இதற்கு ஊழல் அற்ற ஒரு ஆட்சி, வினைத்திறன் கொண்ட செயற்பாட்டு வடிவங்களை கொண்ட ஆட்சி என்பவையெல்லாம் அடங்கலாம். இப்பொழுது நான் இதை விரிவாக்குகிறேன் அவருடைய தலைப்பை வைத்துக் கொண்டு. இவைதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அவைதான் அவருடைய தலைப்புகளுடைய விரிவாக்கம் என்று நான் கருதி கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் இவையெல்லாம் ஒரு ஒன் லைனாக போடப்பட்டாலும் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, சோசியல் சஸ்டைனபிலிட்டி, இப்படியெல்லாம் அவர்கள் தலைப்புகளை கொடுத்தாலும் இது எவ்வாறான பிரிவுகளை கொண்டதாக இருக்கும், எவ்வாறான முன்னெடுப்புகளை கொண்டதாக இருக்கும் என்பதற்கான விரிவாக்கம் இனிமேல் தான் அது பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஒரு நிலைப்பாட்டிலும் இருப்பதாகவே இது ஒரு முழுமையான திட்ட வரைவாக உருவாக்கப்பட்டு அதனுடைய உள்ளடக்கங்கள் இப்பொழுது ஒரு முன்னெடுப்புக்கு 4 விடயங்கள் சிறப்பான முன்னெடுப்பாக கருத்தில் கொள்ளப்படும். இந்த திட்டமானது இலங்கையில் வரலாற்றில் முதன்முறையாக இப்போதுதான் இடம்பெறுகின்றதா? தூய்மையான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இலங்கைக்கு புதிதா அல்லது ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியதுதான் முதல் முறையா? என்னுடைய நினைவுக்குட்பட இந்த கோஷம் இலங்கை தீவில் இதுதான் முதன்மையாக பயன்படுத்தப்படுவதாக பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு கோஷங்கள் ஒவ்வொரு தலைப்புகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது முதல் தடவையாக ஒரு முன்னெடுப்பா ஒரு ஆக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வசன பிரயோகம், இந்த வார்த்தை பிரயோகம் இந்த முறைதான் முதல் முறையாக பயன்படுத்தப்படுவதாக பார்க்கலாம். என்ன சொன்னேன், ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு கோஷங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் முன்வைக்கப்படுவதும் அதை மையப்படுத்தி அதை நகர்த்த முனைவதும் நடந்து வருகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் வைக்கப்படுகின்ற கோஷங்களும் அதில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளும் சரியான இலக்கை நோக்கி சரியான வடிவத்தில் முன்னெடுக்கப்பட்டதா என்பதுதான் பின்னர் காலத்தில் வரக்கூடிய ஆய்வுகளும் அதனுடைய முன்னெடுப்பாக இருக்கிறது. அவை இந்த திட்டம் வெளிவந்த பொழுது நீங்கள் சொன்னது போல இலங்கை தீவில் பலரும், அதாவது கிரிக்கெட்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய மகள ஜெயவர்தன போன்றவர்கள், அதாவது அதில் முதன்மை பெற்றவர்கள் எல்லாரும் அதுக்கு வாழ்த்து. இந்த திட்டத்தினுடைய பெயர் வடிவம் அதனுடைய கருப்பொருளும் சரியான. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடியது இதனுடைய முன்னெடுப்பு எவ்வாறு வடிவமைக்க போகிறது என்பதுதான். அப்ப இதில் வரக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், இதுக்கு இப்பொழுது 18 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த 18 பேர் குழுவில் அனைவரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதில் தமிழ் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரையும்
காணவில்லை. இரண்டாவது விடயம் இருக்கிறது, இதில் பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள், அதாவது முப்படைகளைச் சேர்ந்தவர்கள், போலீஸ் துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் இதில் இந்த 18 பேர்கள் இருக்கார். இப்ப இந்த முன்னெடுப்புகளுக்கு இவர்கள் துறைசார் வல்லுநர்களா, ஏன் இவர்கள் இங்கு இருக்க வேண்டும் என்ற பல கேள்விகள் எழுவது இங்கு நாங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, இவை இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கோஷத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு விடயம் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சேர்ந்தது, கிளீன் ஹைஜீன். அது இலகுவானது. இது கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஒரு அரசு, ஒரு நாட்டினுடைய அலகுகள் அனைத்தும் இணைக்கப்பட்ட கோஷமாக இது மாற்றப்பட்டது. அவ்வாறானால் இந்த ஒவ்வொரு பகுதிகள் சார்ந்த 4 அலகுகள் சார்ந்த 4 வெவ்வேறு துறைசார் குழுக்கள் தான் அவற்றை அவர் குறித்த ஒரு சேர்த்திட்டத்தை வடிவமைப்பதாகவும் முன்னெடுப்பதாகவும் இருந்தால் தான் அது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கு. அனைவரையும் தூக்கி ஒரு இடத்தில் போட்டுவிட்டு அந்த வினைத்துறையினுடையவர்களா, அதனுடைய வல்லுநர்களா, அதனுடைய என்று பார்க்காமல் அவர்கள் இதை பார்வை செய்வது என்பது இது எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்வி ஆரம்பத்திலேயே எழுப்புகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்பொழுது சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாதுகாப்பு கட்டமைப்பு சார்ந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் சரி, இராணுவ கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த இராணுவம் என்று சொல்லும் பொழுது இராணுவம், கடற்படை, விமானப்படை என்று சொல்ற எல்லா கட்டமைப்புகளும் ஒரு பெரிய மாற்றத்தை மேல் மட்டத்தில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்டது. முன்னர் தேர்தல் நடைபெற்ற பொழுது பேசியிருந்தோம், இவ்வாறான கட்டமைப்பை இவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். என்றால் இந்த மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் இவர்கள் சார்ந்தவர்களாக இல்லாத சூழலும், எதிர்காலத்தில் இவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் வரலாம் என்ற சூழலும், அதை மையப்படுத்தியதாக இவர்கள் இந்த மாற்றத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்ற ரீதியில் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களை இப்பொழுது கோத்த காலத்தில் ஒன்றை பார்க்கலாம், எல்லா இடத்திலும் இராணுவம் சார்ந்தவர்கள் அவ்வாறுவர்கள் போடுவர்கள் எல்லா இடத்திலும் அவர் நியமிப்பார். இப்பொழுது இவர்களும் அதை தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு மாற்றத்துக்கான கட்டமைப்பில் எதற்காக இந்த 18 பேரில் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்களும் பெருமெண்ணிக்கலானோர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை அது எழுப்புகிறது. எனக்கு ஒரு நீண்ட காலத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், இவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆட்சி முறைமைகள் சவால் உருவாகமாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்காக இவர்கள் இராணுவம் சார்ந்த கட்டமைப்பை வலுப்படுத்தி தங்களுடன் இணைத்து வைக்கின்ற ஒரு பொறுமையை கையாள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது இப்பொழுது அவ்வாறான விடயம் நடைமுறைக்கு வருகிறதா என்கிற கேள்வி இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவில் இவ்வாறான ஒரு பெரிய வகிபாகத்தை பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்டிருக்கும். அது அந்த நாட்டை ஒரு கட்சி ஆட்சிக்குள் நீண்ட காலத்தில் தக்க வைப்பதற்கான ஒரு பொறிமுறையாக அது தக்க வைக்கப்பட்டிருக்கிறது சீனா பொறுத்தவரை. அவ்வாறான ஒரு முறைமை இப்பொழுது இலங்கை தீவிலும் மறைமுகமாக எடுப்பிலேயே முன்னெடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியை இந்த குழு எழுப்பி நிற்கிறது. இது எவ்வாறு எதிர்காலத்தில் வலுப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். இன்னொன்று இருக்கிறது, இந்த திட்டமிடலில் எவ்வாறான சவால்கள் இருக்கிறது. இப்பொழுது தமிழர்களை பொறுத்தவரை இந்த சவாலை தமிழர்கள் எதிர்கொண்டார்கள் தங்களுடைய காலத்தில். அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் இதற்கான முறைமைகளை தங்களுடைய உரிமை சார்ந்த விடுதலை போர்க்காலங்களில் நிறையவே முன்னெடுத்தார்கள். அது இப்பொழுது இந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு கற்கை நெறியாக, ஒரு படிப்பினையாக கூட நான் சொல்லிக் கொள்வேன். அது எவ்வாறுன்னு சொன்னால், ஒரு விடயத்தை பாருங்கள், இலங்கை தீவில் இந்த பொருளாதார முன்னெடுப்புகளில் இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக இருப்பதும், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் மக்களுடைய வாழ்வியலை புரட்டி போட்டு உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளிலும் வருவது என்பது எல்லா நாடுகளிலும் ஒரு பேசுபொருள். இவ்வாறான திட்டங்கள் இலங்கையில் ஒரு வகையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இலங்கையில் சீனாவினுடைய கண்காணிப்பு அல்லது ஈடுபாடு என்பது வளமையை விட அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் அதனோடு உடன்படுகிறீர்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? சமீப காலங்களாக சீனாவினுடைய ஈடுபாடு தமிழருடைய தாய பகுதியில், குறிப்பாக வடபகுதியில், குறிப்பாக கரையோர பகுதிகளிலும் அங்கு வாழக்கூடிய மீனவர் சமூகம் சார்ந்தும் அதிகரித்த ஈடுபாடை பார்க்கிறோம். அவருடைய பொறுத்து வீடு திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது முன்னரும் அறிமுகப்படுத்தப்பட்டது, இப்பொழுது மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய கனி வளங்கள் சார்ந்த சில ஆய்வுகளை சீன தரப்பு இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. அவ்வாறான முனைப்புகளுக்கு துணையாக
தோழர் சந்திரசேகரனுடைய ஈடுபாடையும் நாங்கள் பல இடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் சீனாவுடைய அதாவது இந்த ஆட்சியின் பின்னர் சீனாவுடைய இந்த ஈடுபாடு தமிழர் தாயக பகுதியும் குறிப்பாக கரையோர பகுதிகளிலும் மிக தீவிரம் பெற்றிருப்பதையும் விரைவு பெற்றிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இது இந்தியாவுக்கு புரியக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாகவும் கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஏனால் இன்னுமே 2 வாரங்களில் அனுர் குமார திசாநாயக்கா சீனாவுக்கான விஜயத்தை செய்யவும் இருக்கிறார். ஆகவே சீனா இந்த அவர்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு அரசாட்சி. அதனால தான் சொன்னேன், இப்பொழுது சீனாவுடைய அரசாட்சியில் பாதுகாப்புத்துறை செலுத்தக்கூடிய வகிபாகத்தை இப்பொழுது நாங்கள் அதே போன்ற ஒரு வகிபாகத்தை இப்பொழுது இவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்களிலும் ஆழமாக பார்த்தால் ஒரு புரிதல் ஏற்படும். அவை இவையை மையப்படுத்தியாதான் இந்த சவால் வருகிறது. என்னன்னு சொன்னால், எவ்வாறான மாற்றத்தை நோக்கிய இந்த அரசாட்சியினுடைய மாற்றம் எவ்வாறான மாற்றங்களை பிரதிபலிக்க போகிறது என்பதுதான். அப்ப அந்த விடயத்தில் தான் நான் சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். இந்த மாற்றங்களில் ஒன்று இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வரக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர் பகுதியில் இருந்த 3 முக்கியமான தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஒன்று காங்கிரஸ் துறையில் இருந்த சீமெந்து தொழிற்சாலை, பரந்தனில் இருந்த ரசாயன தொழிற்சாலை, 3வது வாழைச்சேனையில் இருந்த காகித தொழிற்சாலை. இந்த 3 தொழிற்சாலைகள் சார்ந்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தமிழ் மக்களுக்கு இருந்தது. அந்த பாதுகாப்பு சவால் இருக்கிறது என்பதற்காக இப்பொழுது வாழைச்சேனையில் வெளியேறக்கூடிய கழிவு நீர் மட்டுவாவியில் கலக்கப்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இவையெல்லாம் வந்த பொழுது அதை போராட்ட சக்தியாக இருந்தவர்கள் அதை உடனடியாக சென்று நிறுத்திவிடவில்லை. அவர்கள் அதை மாற்றீடாக இன்னொரு விடயத்தை செய்தார்கள். என்னன்னு சொன்னால், இதற்கான தீர்வுகள் என்ன, இதை எவ்வாறு இந்த சவால்களை எவ்வாறு சிறப்பாக கட்டமைக்கலாம் என்பதற்கான துறைசார் வல்லுநருடைய ஒத்தாசைகளை பெற்று அந்த துறைசார் வல்லுநராக இருந்தவர்கள், இந்த போராட்ட காலத்தில் இருந்தவர்களும் இதற்கான தீர்வுகளை உருவாக்கி இதில் சம்பந்தப்பட்ட உயர் அந்த தொழிற்சாலைகள் இருந்தவர்களிடம் தனித்துவமாக பேசி இந்த மாற்றங்களை இந்த 3 தொழிற்சாலைகளிலும் உருவாக்கினார்கள். இது அந்த தொழிற்சாலையில் இருந்த இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்பொழுது தெரியும். அது சம்பந்தப்பட்ட சிலர் என்னுடன் இது சம்பந்தமான அந்த இதை பற்றி கிளாக்கி பேசிக்கொண்டார்கள். இவ்வாறான முன்னெடுப்புகள் அந்த காலத்திலேயே தமிழர் தரப்பில் இருந்தது. இவ்வாறான ஒரு விடயம்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் நான் இதுவரை பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இன்னும் சில விடயங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உலகளாவி பேசுபொருளாக இருப்பது இந்த மரநடுகையும் மரங்களை வெட்டுவதை தடுப்பது. இது தமிழர் பகுதியில் இருந்தது. வனவள பாதுகாப்பு என்று உருவாக்கப்பட்டு மரம் வெட்டுவதற்கு அனுமதி பெறாமல் வெட்ட முடியாத ஒரு தடைகள் கொண்டு வரப்பட்டு நடுகள் காடுகள் திட்டம். இது மேற்கத்திய நாடுகளில் இந்த காடுகள் சம்பந்தமான பொருளாதார ரீதியாக கைக்கொள்வது. இப்போ கனடாவில் எல்லாம் இருக்கிறது நடுகற்கள் காடுகள் என்று சொல்லி இந்த காடுகளை வளர்ப்பதும் அதனுடான ஒரு பொருளாதார கட்டமைப்பு. ஏன்னா பொருளாதாரத்துக்கு தேவையான பொழுது வெட்டிக் கொள்வதும் அது மீண்டும் அதே இடங்கள் இட்டு நிரப்பப்படுவதுமான ஒரு செயற்திட்டம். ஏன்னா கனடா இது பெரும் வளம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதும் இதே போன்று ஐரோப்பிய நாடுகளிலும் சில நாடுகள் இருக்கிறது. இந்த நடுகற்காடுகளை விடுதலை போராட்ட காலத்தில் வன்னி பெருநிலப்பரப்பு முழுக்கம் அவை செய்யப்பட்டன. இவ்வாறு செய்யப்பட்டதில் மக்களும் இணைக்கப்பட்டவர்களாக இந்த மரங்களை வளர்க்குவதில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு அவை இருந்தன. ஆனால் 2009க்கு பின்னர், போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் முதலில் வெட்டப்பட்டது இந்த காடுகள் தான் தமிழர் பிரதேசத்தில். இது பின்னர் சிங்கள தேசத்திலும் இந்த காடுகள் வெட்டப்பட்டன. இது சம்பந்தப்பட்டவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களை அதை செய்தார்கள். அது தங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை வளர்த்துக் கொண்டார்கள். ஆனால் நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பெரும் பங்கமாக அது மாறிப்போனது. அவை இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கிறது. அவை இது குறித்த திட்டமிடல் இவரிடம் இருக்கிறதா என்று தனி பார்த்தேன். அது பெரிதாக இதுவரை அவர்கள் கொண்டு வரவில்லை. இன்னொன்று இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலகளாவில் இருக்கக்கூடிய சவால் இந்த பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த பொலித்தீன்களுக்கான தடைகளை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்று சொன்னால் எல்லா நாட்டிலும் இவற்றை தடை. ஏன்னால் இவை உக்கி போக மாட்டார். நீண்ட காலமாக இந்த பூமி பந்தில் ஆபத்தான ஒரு விடயமாக மாறி வரும். இது வன்னி பெருநிலப்பரப்பில் இவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்படுவது என்பது மட்டும் வெற்றி பெறாது.
ஒரு விடயம் ஆபத்தான விடயங்கள் மக்கள் பாவனையில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் 3 விடயங்கள் அங்கு நடந்தாக வேண்டும். ஒன்று, மக்களுக்கு விழிப்புணர்வு, அவர்களுக்கு தெளிவான ஒரு புரிந்துணர்வு உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் தடை செய்யப்படுவதற்கான மாற்றீடுகள் பாவனைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதனூடாகத்தான் ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் முற்றாக நீக்க முடியும். இதில் இவர்கள் எவ்வாறான முன்னெடுப்புகள் இவரிடம் இருக்கிறது பாவனையில் இருப்பது என்பதற்கான விடயம் இல்லை. அதாவது இந்த பிளாஸ்டிக் பாவனையை அதிகமாக செய்து சுற்றுச்சூழல் பங்கத்துக்கு வரக்கூடிய முதன்மை நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருக்கிறது. இலங்கை தீவும் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் என்ன முன்னெடுப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்பொழுது உலகத்தினுடைய கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்த கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருவது என்பது ஆசிய வட்டையில் இருக்கக்கூடிய பெரும் நிலப்பரப்புகளுக்கு, பெருநகரங்களுக்கு பகுதிகள் இப்பொழுது 1.5 அடி அது உயர்ந்திருக்கிறது. இன்னும் 3 அடி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு உயர்கின்ற பொழுது பல நிலப்பரப்புகள் கடலுக்கு செல்லக்கூடிய, நீர்மட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் தமிழர்களுடைய தாயப்பகுதியினுடைய கரையோர பகுதிகளுக்கும் இதே ஆபத்து இருக்கிறது, யாழ்ப்பாணம் உட்பட. அவ்வாறான சூழல் வருகின்ற பொழுது இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்காக 2004 வல்லுநர்கள் இணைக்கப்பட்டு தமிழ் தலைமையினால் இதற்கான தீர்வு திட்டங்கள் வரையப்பட்டது. இப்போ இதையெல்லாம் ஒரு நீண்ட காலத்தில், இது இப்பொழுது உடனடியாக அடுத்த வருடம் வரக்கூடிய ஒரு சிக்கல் இல்லாவிட்டாலும் அது விரைந்து வரக்கூடிய ஒரு சிக்கலுக்கான திட்டமிடல் எவ்வாறு அமைகிறது என்பதெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி சில நகரங்கள் கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்கிறது. ஆகவே அவை எவ்வாறு பேணப்படுகின்றது என்கின்ற விடயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆகவே இவருடைய இந்த மாற்றங்களில் இவ்வாறான விடயங்கள் சார்ந்த விடயங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது, அதுக்கு எவ்வாறான விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற கோஷத்தை கடந்து உள்ளடக்கமாக இருக்கிறது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சவாலாக. ஆனாலும் கூட அண்மையில் இந்த திட்டங்களோடு பல்வேறுபட்ட புதிய நடைமுறைகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசு, சீன தூதுவர் யாழ்ப்பாணம் சென்ற போது ஒரு எதிர்பாராத சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அந்த பகுதியிலிருந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து சென்றிருந்தது. அதிலும் தூய்மையான இலங்கை இருக்கின்றதா? அதில் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு தூய்மைப்படுத்தப்பட போகின்றது. இதில் என்ன நீங்க சொன்னது போல தமிழர் தாயகத்தினுடைய, அதாவது இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெருமளவான கனிமங்களும் வளங்களும் பொதிந்து கிடக்கிறது. இந்த கனிமங்களும் வளங்களும் பொதிந்து கிடப்பதை நீண்ட காலமாக பல்வேறு உலக நாடுகளில் இருப்பவர்கள் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி சுரண்டி செல்வதற்கான முயற்சியில் தொடர்ச்சியாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்க சொன்ன கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மண் உயர் கனிமத்தை கொண்ட மண். இது பல காலங்களில் அது எந்த பகுதியாக இருக்கின்றது? நீங்க சொன்னது போல பிரசித்தி வாய்ந்த வள்ளியூர கோயிலை அண்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நிறைய மணல் மேடாக அந்த மண்கள் இருக்கிறது. அந்த மண்களில் நிறைய கனிமங்கள் இருக்கிறது. இதை பல காலங்களில் பலரும் ஆய்வுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் என்னன்னு சொன்னால் போர்க்காலம் அவ்வாறான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது அது மீண்டும் தீவிரம் பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, தமிழ் பகுதிகளில் நிறைய வளங்கள் இருக்கிறது. நிறைய தமிழுடைய பகுதியிலிருந்து மண்ணை இன்னும் சீன அரசு எடுத்து சென்றிருக்கின்றது. சீன தூதுவர் அதை எடுத்து சென்றதாகத்தான் அந்த பகுதியிலிருந்து உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய சில தகவல் இருக்கிறது. அவருடன் சென்றவராக தமிழர் பகுதியை இப்பொழுது தன்னுடைய கட்டுக்கள் வைத்திருக்கக்கூடிய அமைச்சருடைய பிரசனமும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவை இப்பொழுது இப்ப சீன தரப்பினருடைய பயணங்கள் குறிப்பாக வடபகுதியில் அதீதமாக இருப்பதை நாங்கள் பலமுறை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நலன்களை வழங்குவது போன்ற பல திட்டங்கள் அவர்களால் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் தொடர்ச்சியாக அதீத கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது சொன்னால், அவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் சீனா என்ன கேட்டாலும் அதற்கான ஒத்தாசையை முழுமையாக வழங்குகின்ற சூழலில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவை இவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு சிக்கல் வருகிறது என்று சொன்னால், இதை கடந்து நாங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை நகர்த்த போகிறோம் என்பதுதான்.
ஆஹ் ஏனால் இலங்கையினுடைய வளங்கள் நிறைய இருக்குது. இப்பொழுது குறிப்பாக சொன்னேன், இந்த வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படுவதில் தான் இப்பொழுது இவர்கள் சொல்லிக் கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா வெற்றி பெற வேண்டுமானால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த வளங்கள் சரியான முறை பாவனைக்கு கொண்டு வரப்படுமாக இருந்தால், அவை பாவனையாகப்படுமாக இருந்தால் தான் அது சாத்தியம். என்றால் இப்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று இருக்குதானே, பொருளாதார மேம்பாடு. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த பொருளாதார மேம்பாடு எவ்வாறு சாத்தியமாகும்? ஏனைய நாடுகளில் தங்க நிலையில் இருந்தால் பொருளாதார மேம்பாடு சாத்தியமாகுமா? இப்பொழுது பாருங்க, 2023ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் வரை, என்றால் இப்பொழுது டிசம்பர் மாதத்துக்கானது முழுமையாக இன்னும் வெளிவரவில்லை. நவம்பர் மாதத்துக்கான ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இடைவெளி, இந்த இட்டுநிரப்பல் என்பது ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி தான் அதிகமாக இலங்கை வெளிப்பொழுதும் இருக்கிறது. அவை கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.41 பில்லியன் டாலர்கள் அதில் துண்டு விழும் தொகையாக இருந்தது. என்றால் இறக்குமதி அதிகமாக இருந்தபடியால் அது இவர்கள் இந்த ஆண்டு அது 5.24 பில்லியனாக அதிகரித்திருக்கிறது. 800 மில்லியன் அதிகரித்திருக்கிறது. இது என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், தொடர்ந்தும் இலங்கை ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதியில் தான் அதிகம் தங்கி இருக்கிறது. ஆகவே இந்த இடைவெளியை இட்டுன்றப்ப வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இது இன்னொரு சவாலை கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு இப்பொழுது ஏற்கனவே சில வாகனங்களுக்கெல்லாம் இறக்குமதிக்கு தடை இருக்கிறது. இந்த தடை அடுத்த மாதம் நீக்கப்படுகின்ற பொழுது இறக்குமதியினுடைய தொகை அதிகரிக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த ஆண்டிலும் பார்க்க அடுத்த ஆண்டு இந்த இடைவெளி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக சவால் தரக்கூடிய ஒரு விடயம். இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த மாதம் அடுத்த மாதம் இவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இந்த வரவு செலவு திட்டம் இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை எவ்வளவு வெற்றிகரமாக முன்னெடுக்க போகிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக வரப்போகிறது. அதில் என்ன முதன்மையான விடயம் என்று சொன்னால், இவர் சொல்லக்கூடிய இந்த வினைத்திறன் உள்ள அரசாட்சியும் வினைத்திறன் உள்ள ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமும் நடைபெற வேண்டுமானால் 2 விடயங்கள் அந்த ஒரு நாட்டில் சிறப்பாக அமைய வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா உலகத்தில் முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னால், உலகத்தில் அந்த சுகாதாரத்துக்கு செலவிடுகின்ற தொகையில் அதிக பணத்தை செலவிடுகின்ற நாடாகவும் அமெரிக்கா தான் இருக்கிறது. மக்களுடைய நலன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் முதன்மையானது. ஆகவே மக்களுடைய நலன் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கை சுகாதார ரீதியாக பெரும் சவாலுக்கு இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய இந்த மாற்றத்தில் அதுக்கு ஏதாவது பிரதிபலிப்பு இதுவரை வெளிப்படுகிறதா என்று பார்த்தால் பெரிதாக தெரியவில்லை. ஏன்னா ஒரு மக்களை அதிகம் வாட்டக்கூடிய 2 நோய்கள் இருக்குது. ஒன்று நீரிழிவு நோய், டயபெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய, இரண்டாவது ஹார்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய இருதய பாதிப்புகள். இலங்கையில் இந்த 2ம் அதிக உச்சமான சவாலுக்கு இப்பொழுது வந்து நிற்கிறது. ஆகவே இந்த சவால் நீண்ட காலத்தில் இலங்கையுடைய சுகாதார செலவினத்தை அதிகமாக வருத்தக்கூடியது. அதே நேரம் ஒரு வினைத்திறன் உள்ள தொழிலாளர்களுக்கு சவாலை உருவாக்கக்கூடியது. அவ்வாறு பார்த்தால் இலங்கையினுடைய சனத்தொகையில் இலங்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் 61வது இடத்தில் இருக்கிறது. இலங்கையுடைய சனத்தொகை இப்பொழுது 2,31,00,000 கடந்திருக்கிறது. இதே நிலையில் பார்த்தால் இலங்கையுடைய பாதுகாப்பு செலவினம் அவருடைய ஜிடிபி பார்க்கின்ற பொழுது அது 70க்கும் 75க்கும் இடையே ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இலங்கை செலவழிக்கின்ற ஜிடிபியில் பார்த்தால் அது 180வது இடத்தை கடந்திருக்கிறது உலக நாடுகளில். அப்ப சனத்தொகையில் 61வது இடத்தில் இருப்பது ஒரு நாட்டினுடைய, என்னால் இவருடைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இவருடைய இந்த சமூக மேம்பாட்டில் கல்வி சுகாதாரம் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் இவருடைய இந்த வரக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் இந்த மாற்றத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்களா? அது வெளிப்படவில்லை என்று சொன்னால், என்றால் இதுவரை 180 கடந்திருப்பவர்கள் எவ்வளவு தூரம் அதற்கான மாற்றத்தை அவருடைய இந்த செலவினங்களில் செய்ய போகிறார்கள்? செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் வைத்த இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கோஷம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். ஏன்னு சொன்னால், நான் சொன்னேன், இது வெளிப்படையான ஒரு கோஷமாக இருந்தாலும் உள்ளாந்த ரீதியாக இதை ஒரு உச்சமான ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது இவை பல சவாலை கொண்டதாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், பொருளாதார மேம்பாடு என்பதும் இதில் ஒன்று. ஆனால் பொருளாதார மேம்பாட்டில் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? உப்பு இறக்குமதிக்கு இப்பொழுது டெண்டர் விட்டுட்டு இருக்கிறோம். ஆகவே உப்பு என்கின்ற ஒரு விடயத்தை கூட ஒரு நாட்டில், அதாவது கடலால் சூழப்பட்டு 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில் உப்பு உற்பத்தியில் கூட இது சவாலாக மாற்றப்பட்டது. ஏன்? அப்ப இந்த உப்புல கூட தன்னிறைவை எட்டவில்லை என்று சொன்னால் ஏனைய விடயங்களில் பொருளாதாரம் சார்ந்து இவ்வாறான ஒரு தன்னிறைவை எட்ட போகிறோம். இப்பொழுது வன்னிநில பிறப்பு சூழப்பட்டு பல தடைகள் போடப்படுகிறது. மக்களுடைய வாழ்வியல் சவாலாக்கப்படுகிறது. ஆனால்
அது வெற்றிகரமாக அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். எவ்வாறு மீண்டு வந்தார்கள்? ஒரு உள்ளாந்த ரீதியாக நவீன பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. இந்த நவீன பண்ணைகளில் 3 விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டன. சொட்டு நீர் திட்டம், ஏன்னா நீர் பற்றாக்குறை ஒரு சவால். அப்ப சொட்டு நீர் திட்டத்தை உருவாக்குறார்கள் என்று உலக வங்கியும் சரி, ஆசிய அபிவிருத்தி வங்கியும் சரி, இந்த சொட்டு நீர் திட்டத்தின் பாசனத்துக்கு அவர்களுக்கு பணம் வழங்குகிறார்கள். அப்ப சொட்டு நீர் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். குறைந்த காலத்தில் அதிக விளைச்சல் கொண்ட புதிய பயிற்சிகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவற்றினூடாக தன்னிறைவு பொருளாதாரத்தை எட்டினார்கள், கொழும்புக்கு ஏற்றுமதி செய்தார்கள். அப்ப இலங்கை இவ்வாறான தன்னிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் சரியான ஒரு திட்டமிடல் பொருளாதார ரீதியாக பல வடிவங்களில் அமைந்தாக வேண்டும். முதல், உற்பத்தி வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும். உப்புக்கே இறக்குமதிக்கு செல்வது என்பது பொருளாதார வினைத்திறனை வெளிப்படுத்தால். அவை இவ்வாறான விடயங்களில் எவ்வாறான சவாலை இலங்கை இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை கடந்து ஒரு செயல்முறை, அது ஒரு கோஷம் என்பதை கடந்து இதன் உள்ளடக்கமாக எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது, அது எவ்வாறு வடிவம் பெறப் போகிறது என்பதெல்லாம் ஒரு சவால் நிறைந்தவர்களாகவே இந்த கோஷத்தை. உங்களுடைய கருத்தியலின் அடிப்படையில் வடக்கு கிழக்கை தவிர்த்து அல்லது புறம் தள்ளி அனுர அரசால் அல்லது அனுரகுமார திசாநாயக்கவால் இலங்கையையும் முன்னேற்ற முடியாது, அவருடைய தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்காவையும் முன்னகர்த்த முடியாது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக. என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு இலங்கையினுடைய அதாவது தன்னிறைவு பொருளாதாரத்துக்கு நீண்ட காலமாக பெரும் பங்கை அவை வகித்திருக்கிறது என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புடைய விளைச்சல்களும் சரி, அதை நீண்ட காலமாக அவ்வாறான நிலையை இலங்கை எட்டுவதற்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாறும் சரி, தரவுகளும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே இந்த 2 தரப்பினுடைய பயன்பாட்டையும் புறந்தள்ளி இலங்கை தன்னுடைய பொருளாதார மேம்பாட்டை, இறக்குமதிகளை குறைத்து உள்ளூர் தன்னிறைவை நோக்கி பயணிப்பதில் இவை இரண்டையும் கடந்து நிச்சயமாக எட்ட முடியாது என்பதுதான் இலங்கை தீவு எதிர்கொள்கின்ற யதார்த்தமான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை திட்டமும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களும் அதில் திருத்திக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களும் வடக்கு கிழக்கினுடைய முக்கியத்துவமும் எதிர்வரும் நாட்களில் தூய்மையான இலங்கை திட்டம் எதை நோக்கி பயணிக்கப் போகின்றது, எதிர்கொள்ளப் போகின்ற சவால்கள் என்று பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.